நம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆடிட்டர் உமா அரசியல் விமர்சகர் அவங்கள சந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு கலந்துரையாடுறதுக்காக வந்திருக்காங்க. இன்றைக்கு என்ன விஷயத்தை அவங்க நம்மகிட்ட பேச போகிறாங்கன்னு கேட்போங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். இன்றைக்கு என்ன மாதிரியான விஷயத்தை நம்ம நேயர்களுக்கு கொடுக்க போகிறோமா, சொல்லுங்கம்மா. போன வாரம் பொள்ளாச்சியில் வீதி லீடர்ஸ் சார்பாக முதல் முறையாக ஒரு மாநாடு நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை பற்றி பேசலான் இருக்கேன். கடந்த 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் போதை ஒழிப்பு தமிழகம், இப்போதைக்கு இருக்கிற இந்த ரீசன்ட் ட்ரெண்டில் போதை கலாச்சாரம் தமிழகம் எங்கும் அப்படியே பரவிக்கிட்டு இருக்கு. இது கடந்த பல வருஷங்களாக தமிழகத்தில் ரொம்ப வேரூன்றி போயிருக்கு. ஒரு சைடு டாஸ்மாக், இன்னொரு சைடு கஞ்சா, இன்னொரு சைடு போதை. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி கூட லம்பா நிறைய பேரை பிடிச்சாங்க, நிறைய முக்கிய தலைவர்கள்லாம் அதில் மாட்டினாங்க. இன்னமும் இந்த கலாச்சாரம் சிறு வயது முதல் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லா குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால வீதி லீடர்ஸ் அமைப்புன்றது உருவானதை பற்றி ஏற்கனவே இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அது போக இப்போ முதல் மாநாடாக வீதி லீடர்ஸ் சார்பாக பொள்ளாச்சியில் அங்கே ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை மணிக்கு ஆரம்பித்தாங்க, அங்கே என்ன பேசப்பட்டது அப்படின்றத பற்றி சொல்லலான் இருக்கேன். அந்த கூட்டம் 12ஆம் தேதி நடந்துச்சு. 4:30 மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் பொதுவாகவே மாநாடு நடக்கும்போது அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் தாமதமாகும். ஒரு அரை மணி நேரம் மினிமம் தாமதமாகும். ஆனால் இங்கே சொன்ன நேரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க வீதி லீடர்ஸ் குரூப். அங்கே அந்த பெரிய கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்க, ஒருங்கிணைப்பாளராக வசந்தராஜன் அவர்கள். வசந்தராஜன் அங்கே கோயம்புத்தூர் தெற்கு அங்கே மிக முக்கியமான நபராக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவர். வீதி லீடர்ஸ் அமைப்பு உருவானதுக்கு பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வெளியே வந்த பிறகு அவங்கெல்லாம் இணைஞ்சிட்டாங்க. முதல் மாநாடாக பிரம்மாண்டமான மாநாடு. இன்னும் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசும்போது எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, கூட்டம்லாம் நல்லா வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25,000 இருக்கைகள் போடப்பட்டிருந்தது. 25,000ஐயும் தாண்டி வெளியே அந்த பல ஏக்கர்களில் மக்கள் கூட்டம் நின்றிருந்ததை நம்மளால் டிவியில் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. குறைந்தபட்சம் 50,000க்கும் மேலாக அங்கே வீதி லீடர்ஸ் சார்பாக அந்த தன்னார்வலர்கள் சொல்லக்கூடிய அந்த தொண்டர்கள் சேர்ந்துருக்காங்க. இது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. எப்படின்னா, எந்த ஒரு பேனரும் இல்லை, எந்த ஒரு அழைப்பும் இல்லை. வீதி லீடர்ஸுன்ற ஒரு பேரை சொல்லுக்காக அண்ணாமலை அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக அங்கே கூடின எல்லா தன்னார்வலர்களும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கூட்டத்தை பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு இடைஞ்சலான ஒரு கூட்டமாக, அவ்வளோ பிரமாண்ட கூட்டமாக இணைஞ்சிட்டாங்க. முதல் இது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருச்சு. இது ஒரு அரசியல் கட்சியே இல்லையே அப்படின்றப்ப ஒரு இயக்கத்திற்கு இவ்வளோ பெரிய வெற்றி, அதுவும் முதல் முறையாக கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கணும். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் வீதி லீடர்ஸ் குரூப்புக்கு. அங்கே திரு அண்ணாமலை பேசிய விஷயங்கள் நிச்சயமாக அரசியல் விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஆனால் அரசியலை ரொம்ப பாதிக்காத வண்ணம் ரொம்ப சுமூகமாக பாசிட்டிவாக அங்கே சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம்னா, பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து திரு அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் சரி, அதனுடைய உறுப்பினர்களும் சரி, அதனுடைய செயலாளர்கள், மாவட்ட அமைப்பில் இருக்கிறவங்க, மாநில அமைப்பில் இருக்கிறவங்க எல்லா பேருமே சரளமாக திரு அண்ணாமலை அவர்களை ரொம்ப அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவங்க சொல்லும் போது ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறாங்க. நீங்கள் அண்ணாமலை கூட போய் சேர்ந்தீங்கன்னா அவர் பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து போகிறவர் இதனுடைய கொள்கைகளை தான் அவர் எடுத்துகிட்டு போயிருப்பார் அப்படின்னு ஒரு டாக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து விலகி போனனால திரு அண்ணாமலை அவர்களே ஒரு துரோகி போல் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இங்கே இருந்துக்கிட்டு தன்னை வளர்த்து கொண்டு இந்த கட்சியை விட்டுட்டு, இந்த சித்தாந்தத்தை விட்டுட்டு அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ சுயநலவாதி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசுகிறாங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நாம் என்ன நினைக்கிறோம், நாம் எப்படி கவுண்டர் கொடுக்க விரும்புகிறோம். கவுண்டர் கொடுக்க விரும்புறதுன்னா நம்ம வேணுக்குமே அவங்கள எதிர்த்து பேசலை, உண்மையை பேசுகிறோம். முதல் பாயிண்ட்டுக்கு சொல்ல போனோம்னா, இந்த சித்தாந்தத்தோட பி டீம் தான் அவர் அப்படின்றத முதல்ல நம்ம மறுக்கிறோம். எப்படி மறுக்கிறோம்னா, ஜூன் மாதத்துக்கு முன்னாடி
அவர் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது தமிழ் மொழியை ரொம்ப தூக்கி பிடிச்சு பேசினார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக பார்க்குறேன். அவருடைய அரசியல் அந்த வரலாற்றில் பார்க்கும்போது முதன்முறையாக மும்மொழி கொள்கையை எதிர்த்து ஒரு வாக்கியத்தையும் அவர் செஞ்சார். அது திராவிட கழகத்தினர் தான் அதை செய்வாங்க. தமிழ் மொழின்னு சொல்லி அவங்க தான் நிறைய பேசியிருக்காங்க. முதல் முறையாக அவர் பேசியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அப்போ இது செய்யும்போது அந்த சித்தாந்தம் எங்கே அடியாச்சு? ஏன்னா இவங்க பேசுகிறது வந்து மும்மொழி கொள்கை தான், ஹிந்தி தான் நேஷனல் லெவல் மொழின்னு பாரதிய ஜனதா கட்சி எப்பயுமே ப்ரொமோட் பண்ணுவாங்க. சமஸ்கிருதம் வேத மொழி, நீங்கள் அதை படிக்கணும்னு சொல்லி எப்பயுமே சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறச்சே அவர் தமிழ் மொழியை அந்த நேரத்தில் அப்பயும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்திருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கட்சியிலேருந்து விலகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்போ இந்த சித்தாந்தம் வந்து வேறுபடுதா? அப்போ இவர் பேசுகிற சித்தாந்தம் புதுமையான சித்தாந்தம். எல்லா பற்றியும் அந்த சித்தாந்தம் இருக்குது. எங்கே இப்போ திராவிட கட்சியிலேருந்து அந்த மொழி கொள்கையை எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கலாம். அடுத்து இவங்க வரும்போது பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து தன்னை வளர்த்து கொண்டு வெளியே போனது ஒரு பெரிய விஷயமா அவங்க பேசுகிறாங்க. ஒரு துரோகத்தனம் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம மறுக்கிறோம். எப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி இவரை மட்டும் வளர்த்து இல்லைங்க, இவரும் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்துருக்காரு. 3% கீழே 2% கீழே இருந்த ஓட்டை வந்து ஒரு 10% மேலே மாற்றின ஒரு மிக முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் தலைவர் இவர். அதை யாருமே மறுக்க முடியாது. சிட்டிக்குள்ளே இல்லாமல் கிராமத்தோட இன்னும் ரிமோட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை முடுக்கெல்லாம் தாமரை இன்னைக்கு பேசப்படுதுன்னா அதுக்கு காரணம் திரு அண்ணாமலையோட பேச்சு திறமையும் அவருடைய அயராத உழைப்பும். எல்லா தலைவர்களும் உழைச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில், அதெல்லாம் நம்ம மாற்றமே சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து உழைத்த உழைப்புன்றது இருக்குல்ல, அது மற்றவங்கள்ட்ட இருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி எடுத்தார். டிஃப்ரெண்ட்டான ஒரு போக்கை கையில் எடுத்து மிக தைரியமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் காலூனவே முடியாது. ஏன்னா அவங்க சித்தாந்தமே வேறு, தமிழகத்துக்கும் அவங்களுக்கு ஒத்தே வராதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சித்தாந்தத்தை தமிழ் பூமியில் தாமரை ஒன்று இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி நிரூபித்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். அதை அவங்க மறுக்கிறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. அப்படின்னு சொல்ல போனோம்னா பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. அவரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு தன்னுடைய உழைப்பை முழு மனதாக கொடுத்தார். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருடைய கொள்கை பிடிக்கவில்லை, போக்கு பிடிக்கவில்லை, தன்னுடைய வழி தனி வழி என்ற ஒரு கருத்தை முன்னிறுத்து அவர் தன்னுடைய அரசியலை தொடங்கிட்டார். எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்கு பிடிச்சாதான் செய்ய முடியும், பிடிக்காத விஷயத்த நம்ம செய்ய முடியாது. திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரை இந்த விஷயத்தை நான் ரொம்ப பார்க்குறேன். அவருக்கு மனசில் பட்டால் மட்டுமே தைரியமாக இறங்கி வேலை செய்யக்கூடியவர். இல்லைங்க வேணாங்க என் வழி தனி வழின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மறுபடியும் அங்கே பேசி பிரயோஜனம் இல்லை. மற்ற தலைவர்களைப் போல அண்ணாமலை இல்லை. அவருடைய இது வந்து அந்த மீட்டிங்கில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். என்னது ஆரோக்கியமான ஒரு அரசியல் சூழ்நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்துவது, ஆரோக்கியமான ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவது. ஸோ இப்படி பல விஷயங்களை பேசியிருக்காரு. இதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. இவ்வளோ நாள் கழித்து ஒரு படித்த IPS படித்த ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருந்த ஒரு மனிதர். விஜய் கட்சியிலும் நிறைய பேர் இருக்காங்கம்மா, IAS IPS IRSலாம் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அரசியல் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்தவங்க திரு விஜய் கட்சி அவர்களில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எத்தனையோ IPS எத்தனையோ IAS இன்னமும் இருக்கிறாங்க. எல்லா கட்சியிலையுமே இருக்கிறாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இருக்கிறாங்க, பாதியில் வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனால் புது அத்தியாயத்தை எழுதினவர் திரு அண்ணாமலை அவர்கள். நம்ம யாராலையும் அது மறுக்க முடியாது என்பது எனது கருத்து. மக்களோட கருத்தும் நிறைய இருக்கு. அதனாலதான் அன்னைக்கு அந்த மாநாடை மிகப்பெரிய வெற்றி மாநாடாக மாற்றி கொடுத்திருக்கிறாங்க. முக்கியமான ஒரு நியூஸ் பேப்பர்லயாவது நீங்க பாத்தீங்கன்னா வாருங்கள் இது எல்லாருமே கூட்டமா வாருங்கன்னு சொல்ற ஒரு எந்த வார்த்தையுமே இல்லையே. அப்படின்னு பார்க்கும்போது இது மிகப்பெரிய வெற்றி தான். திரு விஜய் அவர்களுக்கு ஒரு நடிகர் என்ற முறையில் அவரும் அரசியலுக்கு வந்திருக்காரு என்ற முறையில் அங்கங்க கூட்டம் கூடுச்சு. ஆனா படித்தவர், எந்த ஒரு பின்புலமும் இல்லாதவர், தன்னுடைய திறமையால ஒரு கட்சியிலிருந்து கட்சியும் வளர்த்து தன்னையும் வளர்த்துக்கிட்டவர். அப்பேற்பட்ட ஒருத்தவர் தனி இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. தனி இயக்கம் ஒரு அரசியல் கட்சியாக மாறப்போகிறது. யாருமே இவ்வளோ பெரிய வரவேற்பை கொடுத்துருக்க மாட்டாங்க. தமிழகத்தில் இல்லை, இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்திருக்காது. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க வரலாற்று மாற்றம் கொண்ட ஒரு நிகழ்வாக இருந்தது. அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். இப்படி இந்த 2 பாயிண்ட் முடிச்சாச்சு. அடுத்து இவர் வந்து பேச போகிறது திராவிடமா அல்லது பிஜேபியோட சித்தாந்தமா அப்படின்னு சொல்லி கேள்விகள் கணைகள் நிறைய இருக்குது. ஆனால் இவர் பேச போகிறது பிஜேபி சித்தாந்தமோ அல்லது திராவிடமோ அப்படின்றது கிடையாது. இவர் பேச போகிறது தேசியம், தமிழ் தேசியம்னு கூட சொல்லலாம்.
ஏன்னா இவர் தமிழ் மொழியை அன்னைக்கு உயர்த்தி பிடித்தாரோ அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அன்னைக்கு தேதியில 12ஆம் தேதி தன்னுடைய முதல் மாநாட்டில் அவர் பேசியது தேசியம், தான் ஒரு தேசியவாதி என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, இவர் மதவாத அரசியலை பேச போறாரா? ஏன்னா பிஜேபியிலிருந்து வந்தவர். பிஜேபிக்கு முதல் தரமான ஒரு கொள்கை என்றால் அது மதம். அப்படி அவர் பேச போறாரா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, என்னுடைய மதத்தையும் என்னுடைய சாதியையும் நான் வீட்டில் பூட்டி வைத்து விடுவேன், ஆனால் நான் பெருமை மிக்க ஒரு ஹிந்து, நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டு தான் வருவேன். ஆனால் என்னுடைய அந்த உணர்வை, நான் ஒரு ஹிந்து அப்படின்ற ஒரு விஷயத்தை, நான் இந்த சாதியை சார்ந்தவன் என்ற ஒரு விஷயத்தை வீட்டில் பூட்டி வைத்து விட்டு வருவேன் அப்படின்னு சொல்வது மிகப்பெரிய சர்ச்சையாயிருக்கு. யார் பண்ணாங்கன்னா சங் பரிவார்களும் பிஜேபியை சார்ந்தவர்களும் இதை ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அடித்தள மட்ட தொண்டர்களுக்கு என்ன அவங்க விதைச்சிருக்காங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி என்பது ஹிந்துக்களுக்கான கட்சி, ஹிந்துக்கள் தன்னை ஹிந்துக்கள் என்று பெருமையாக பேசிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவறான முறையில் அவங்க மனசில் விதைச்சிருக்காங்க. இங்கே எல்லா அனைத்து மதங்களும் எல்லாருமே அவங்கள தன்னை முஸ்லீம், தன்னை ஹிந்து, தன்னை கிறிஸ்டியன் என்று சொல்லிக்கிறாங்க. அதில் தப்பே கிடையாது. ஆனால் இங்கே என்ன விதைச்சிருக்காங்கன்னா, மற்ற எல்லா பேரை விட நான் தான் உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு விதையையும் அவங்க தூவி விட்டுருக்காங்க. அதனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா, வீட்டிலும் நான் ஹிந்து, வெளியிலும் நான் ஹிந்துன்னு வசனத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர் சொன்ன அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கல. இவர் என்னன்னா, வீதி லீடர்ஸோட அமைப்பின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களோட முழுமையான எண்ணம் என்னன்னா, தான் ஒரு தலைவன், தான் அனைத்து மக்களுக்குமான தலைவன், தான் இந்தியாவில் வாழும் அனைத்து மதத்தினர் உள்ள மக்களுக்காக தலைவர், அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள அனைத்து இனத்துக்கும் தலைவன் அப்படின்ற ஒரு பார்வையில் தான் அவர் இருக்கணும். அப்படி இவங்க பேசும்போது அப்படிப்பட்ட ஒரு கருத்தை உள்வாங்காம திரு பாண்டே முதல் கொண்டு, நான் இங்கே சொல்கிறேன், இங்கே பதிவு பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க மக்களே, திரு பாண்டே அவர் புகழ்பெற்ற பத்திரிகையாளர், அவர் கூட என்ன திரு அண்ணாமலை அவர்களை இப்படி பேசிட்டாருன்னு பேசுறாரு. அவர் இவ்வளவு பெரிய பத்திரிகையாளர் இப்படி பேசுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அறிவார்ந்த பேசுறவரு அன்னைக்கு சொல்றாரு, அப்பேற்பட்டவரை தவறா புரிஞ்சுக்கிறாரா இல்ல தவறா பரப்பிக்கிட்டு இருக்காரா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இப்போ இதே பத்திரிகையாளர்கள் ஜேவிசி ஸ்ரீராம் அவர்களும் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த நானும் கேட்குறேன், இவங்கள்ட்டையே கேள்வி கேட்குறேன், இந்த சேனல் மூலமாகவே கேள்வி கேட்குறேன். என்னன்னா, நீங்கள் அண்ணாமலை அவர்கள் மத சார்பற்ற தலைவர் அப்படின்னா அவர் வெளியே ஹிந்து இல்லையா, அதையே சொல்லக்கூடாது அப்படி இப்படி நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? திரு நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து மக்களுக்குமான பிரதமரா இல்லையா? இந்த பிஜேபியோட கட்சியின் தலைவர் திரு நிதின் நபீன் அவர்கள் அனைத்து மக்களுக்குமான தலைவரா இல்லையா? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இவ்வளோ பெரிய பத்திரிகையாளராக இருந்துக்கிட்டு இப்படி பேசுவது எனக்கே ஆச்சரியத்தை கொடுக்குது. ரொம்ப மோசமான ஒரு முன்னெடுப்பு இது. ஒரு மனிதரை, ஒரு கட்சியின் தலைவரை, ஒரு இயக்கத்தின் தலைவரை எதிர்ப்பது இது முறையல்ல. நீங்கள் எதிர்க்கணும்னா கருத்து ரீதியா நீங்க எதிர்க்கலாம். அதை விட்டுட்டு ஒரு தவறான ஒரு கருத்தை பரப்புறீங்க பாருங்களேன், எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு, இது மோசமான விளைவை உங்களுக்கு தான் ஏற்படுத்தும். இதன் மூலமாக சொல்லுகிறேன். அடுத்து, அப்ப இந்த பாயிண்ட் வரும்போது இவர் மத சார்பற்ற தலைவர் அப்படின்றத நிரூபணம் செய்யறாரு. அந்த முதல் மாநாட்டில் அவர் என்ன தன்னை தெளிவா சொல்லிட்டார், தேசியவாதி, மத சார்பற்ற தலைவர், சாதி இல்லாத அனைத்து மக்களுக்குமான தலைவர், அனைத்து மதத்தினருக்கும் தலைவர் அப்படின்னு தன்னை வடிவமைச்சுக்கிட்டாரு. சரி, இந்த இயக்கம் அரசியல் இயக்கமா மாறுமா இல்லையா அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லிட்டார். நிச்சயமாக மாறும். இந்த வீதி லீடர்ஸ் இயக்கம் ஒரு அரசியல் அமைப்பாக கூடிய விரைவில் மாறும் சொல்லிட்டார். அதுக்கு அவர் ஒரு கால நிர்ணயம், சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுல மாற்று கருத்து இல்லை. பிஜேபியோட பி டீமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நிச்சயமாக இல்லை. அதுக்கும் அவர் அந்த மேடையிலேயே பதில் சொல்லிட்டார். எல்லாருமே என்ன பிஜேபியோட பி டீம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க, ஆனா உங்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன், என்னுடைய போக்கு தனி போக்கு, என்னுடைய வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சா? இவர் சொல்ல அங்கே ஆரவாரம், மக்களோட செல்வாக்கு இதெல்லாம் பார்த்து இருக்கிறவங்களாம் ரொம்ப அவர் மேலே ஒரு பொறாமை குணம், அவரை எதிர்க்கணுன்றதுக்காக கண்ட வார்த்தைகளை வீசி எறிவது அழகல்ல, முறையல்ல. அடுத்த முக்கியமான விஷயம், சரிங்க, வீதி லீடர்ஸ்லாம் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா அவங்க அதையும் சொல்லிட்டார். அடுத்த 6 மாதத்துக்கு இந்த பணிகளை வீதி லீடர்ஸு செய்ய போகிறாங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணினா இந்த மாதம் போதையில்லா தமிழகம் அதை நோக்கி ஒரு சில விஷயங்களை செய்கிறாங்க. பொதுமக்கள்கிட்ட பரப்புகிறாங்க. 500 மீட்டருக்கு கோயிலேருந்து 500 மீட்டர், பள்ளியிலேருந்து 500 மீட்டர் இந்த அமைப்புக்குள்ளே, இந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே இருக்கிற அந்த டாஸ்மாக் கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் எடுத்து செய்கிறாங்க. நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. சரி, இது முக்கியமாக இந்த கவர்மெண்ட்டை பற்றியும் சொல்லியிருக்காரு அந்த இதில். இப்போ வந்திருக்கிறவங்க அரசியலுக்கு புதியவர்கள், அவர்களுக்கு தகுந்த நேரம் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. எந்த தலைவரும் இந்த விஷயத்த சொல்லலைங்க. இது உண்மையிலே பாராட்டப்படணும். இதுதான் ஆரோக்கியமான அரசியல். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யலைன்னா தான் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்ற விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறாருன்னா, இது வரைக்கும் இந்திய தலைவர்களை என்னுடைய தலைமுறையும் சரி, எனக்கு பின்னால் வர தலைமுறைகளும் சரி, எனக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறையும் இப்படிப்பட்ட தலைவரை பார்க்கலைங்க. நான் பெருமைக்காக சொல்லலை, நான் அவரை சார்ந்த வீதி லீடர்ஸும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு தலைவர் இப்படி பேசுகிறாரு, அதை நாம் ஆமோதிச்சு உண்மையிலே நல்லா பேசியிருக்காரு, உண்மையான கருத்தை சொல்லியிருக்காரு, நம்ம பதிவு பண்ணுறதுல தப்பே கிடையாது. அடுத்தது இந்த கவர்மெண்ட்டுக்கு அப்போ நம்மளுடைய முதலமைச்சருக்கு அவர் என்ன சப்போர்ட் செய்கிறாரா? கிடையாதுங்க. அவங்க எல்லாருமே புதுசு, அரசியலுக்கு வந்தவங்க, அரசியலுக்கு புதுசு, ஜெயிச்சு வந்துட்டாங்க. எல்லாமே இளைஞர்கள் கூட்டம் அங்கே இருக்குது. அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், நம்மளுடைய விஷயங்களை தெரியப்படுத்துவோம். அவர்கள் செய்வார்கள். செய்யவில்லை என்றால், தகுந்த உரிய காலத்திற்குள் செய்யவில்லை என்றால் அடுத்த ஸ்டெப் எடுப்போம். அது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இந்த வீதி லீடர்ஸில் இந்த மாதம் போதையில்லா தமிழகம், அடுத்த மாதம் இதை ஒட்டி இன்னொரு ஒரு தீமோட ஒர்க் பண்ணுறாங்க. செப்டம்பர் மாதத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு, இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு விஷயங்களே செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முக்கியமான பதிவுகள்லாம் இதுகளை சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவர் இந்த வாலண்டியர்ஸ்க்கு, வீதி லீடர்ஸ் வாலண்டியர்ஸ்க்கு 6 மாதத்துக்குரிய பணிகளை அவர் கொடுத்துருக்காரு. அடுத்து இதன் மூலமாக இந்த ஓவரால் அவருடைய கன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் திஸ் ஸ்பீச் என்னன்னு கேட்டோம்னா, ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும், ஒரு ஆரோக்கியமான அரசியலை உருவாக்க வேண்டும். கீழே உள்ள அடித்தட்டு மக்கள் முக்கியமாக தரமான, வலிமையான, அறிவார்ந்த அரசியல் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய முக்கிய சட்டசபை உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை இதன் மூலம் உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக சொல்லிட்டார். உண்மையிலே இந்த ஸ்பீச் வீதி லீடர்ஸ் குரூப்பில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில், இந்த தமிழகத்தின் வாழ்க்கை வரலாற்றில் மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது என்று சொல்லுகிறேன். இதன் மூலமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு அரசியல் கட்சியையோ ஒரு இயக்கத்தையோ நாம் ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு நம்ம எடை போட முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் என்ன வேலை செய்ய வந்திருக்கிறார்களோ அதை அவர்கள் தரமாகவும் வலிமையாகவும் உறுதியாகவும் செய்யட்டும். மக்களுக்கு நலன் பயக்கும் விதத்தில் இது பயக்கணும். மக்களுக்கு நிறைய அதன் மூலமாக நன்மை ஏற்படணும். இதுதான் நம்மளுடைய விருப்பமும் கூட. இவ்வளோதான் இந்த பொள்ளாச்சி மாநாட்டோட ஒரு சாராம்சமாக இருக்குது. ஓகே மேடம், ரொம்ப அருமையாக அண்ணாமலையினுடைய எதிர்கால அரசியலை பற்றி தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.